இப்போ மகாராஷ்டிரா அரசியல்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவேந்திர ஃபட்னாவிஸ உத்தவ் தாக்கரே அணியினர் வந்து பாராட்டியிருக்காங்க. உத்தவ் தாக்கரே சிவசேனாவோட அதிகாரப்பூர்வ பத்திரிகை, சாம்னான்ற பத்திரிகையில வந்து தேவேந்திர ஃபட்னாவிஸ பாராட்டி எழுதியிருக்காங்க. இது வந்து சாதாரண பாராட்டு அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் வந்து இது சாதாரண பாராட்டுன்னு கடந்து போயிட முடியாது. இதன் மூலியமா வந்து உடைஞ்சு போன கூட்டணிய உத்தவ் தாக்கரே மீண்டும் ஒட்ட வைக்க முயற்சி பண்றாரு அப்படின்ற பேச்செல்லாம் அடிபடுது. இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, மகாராஷ்டிரால கட்சிரோலி அப்படின்ற ஒரு மாவட்டம் இருக்கு. இந்த மாவட்டம் என்பது இதுக்கு முன்னாடி அந்த மாவட்டத்துல நக்சலைட்டோட ஆதிக்கம் அதிகமா இருந்தது. ஆனா இந்தோட ஆதிக்கத்தை ஒழிக்கிற விதமா இப்போ வந்திருக்கக்கூடிய சிஎம் தேவேந்திர ஃபட்னாவிஸ் இந்த மாவட்டத்திற்கு அதிக திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. இந்த திட்டங்கள் மூலியமா அங்க இருக்கக்கூடிய நக்சலோட ஆதிக்கம் வந்து ஒழியும் அப்படின்ற ஒரு செய்தி அடிபட்டதுனால இந்த ஒரு செய்தியை உத்தவ் தாக்கரே சேனா வந்து அவங்களோட அதிகாரப்பூர்வ பத்திரிகையான சாம்னாவில் எழுதி இந்த ஒரு இனிஷியேட்டிவ், அதாவது இந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்ததுக்கு தேவேந்திர ஃபட்னாவிஸுக்கு பாராட்டுகள் அப்படின்ற ஒரு செய்தியை வந்து பதிவிட்டிருக்காங்க. இதுதான் மகாராஷ்டிரா அரசியல்ல வந்து மீண்டும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதுல 2 கணக்கு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஒன்னு உத்தவ் தாக்கரே வந்து இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி மீது அவருக்கு அதிருப்தி இருக்கு அதிகமா. ஏன்னா காங்கிரஸை நம்பி அவர் வந்து சேர்ந்தாரு. மகா விகாஸ் அகடி அப்படின்ற கூட்டணி அமைச்சாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் என்னதான் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலுமே இந்த சட்டமன்ற தேர்தலில் உத்தவ் தாக்கரே பெருசாக நம்பியிருந்தாரு. ஏன்னா இந்த சட்டமன்ற தேர்தல் பொறுத்த அளவுல தான் எந்த சேனா உண்மையான சேனா அப்படின்ற ஆதரவை வந்து மக்கள் கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் இருந்தவருக்கு மக்கள் வந்து ஏமாற்றம் தான் கொடுத்தாங்க. ஏன்னா ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் இருக்கக்கூடிய சேனாவை தான் மக்கள் வந்து நல்லா ஆதரிச்சாங்களே ஒழிய இவங்களுக்கு வந்து தோல்வி தான் கிடைச்சது. அந்த தோல்வியோட தொடர்ச்சியில தான் உத்தவ் தாக்கரே கட்சி எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இனிமேல் காங்கிரஸோட கூட்டணி வேண்டாம், விரைவில் நடக்கக்கூடிய மும்பை உள்ளாட்சி தேர்தலில் கூட நம்ம தனித்து போட்டியிடலாம், காங்கிரஸை கழட்டி விட்டுட்டு தனித்து போட்டியிடலாம். ஏன்னா காங்கிரஸோட கூட்டணி வச்சோம் அப்படின்னா நம்மளோட கோட்டையா இருக்கக்கூடிய மும்பை உள்ளாட்சி தேர்தலில் கூட நமக்கு தோல்வி தான் கிடைக்கும், அதனால தனித்து போட்டியிடலாம் அப்படின்ற ஒரு கருத்தை எல்லாருமே முன் வச்சதுனால இனி வரக்கூடிய மும்பை உள்ளாட்சி தேர்தலில் கூட உத்தவ் தாக்கரே தனித்து போட்டியிட முடிவு பண்ணியிருக்கிறதாவும், இன்னொரு கணக்கு என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் தனித்து போட்டி போட வாய்ப்பு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து திரைமறைவில் பாஜகவுக்கு ஆதரவு அளிக்கலாம் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. இந்த ஒரு முன்னெடுப்பின் தொடக்கம் தான் உத்தவ் தாக்கரே கட்சியோட அதிகாரப்பூர்வ நாளேடான சாம்னா வந்து தேவேந்திர ஃபட்னாவிஸுக்கு பாராட்டு மழை வாசிச்சிருக்காங்க.